டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்ட்மெண்ட் நவ். முருகன் மாநாடு சர்ச்சை மூலம் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி விரிசலை நோக்கி பயணிக்கிறதா என்ற விவாதம் வலுத்திருக்கிறது. மதுரையில் இந்து முன்னணி அமைப்பு நடத்திய முருகன் மாநாட்டுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவிக்க முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு ஆகியோர் பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் இந்து முன்னணி அமைப்பின் வரலாறு அடங்கிய வீடியோ ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அதில் கடவுள் மறுப்பு கொள்கை பேசியதற்காக தந்தை பெரியாரை விமர்சித்து காட்சிகள் இடம்பெற்றன. மேலும் பேரறிஞர் அண்ணா, பெரியார் அடங்கிய புகைப்படம் வரும் இடத்தில் அதர்மம் என பின்னணி குரல் வந்தது. அண்ணாவின் பெயர் தாங்கிய தந்தை பெரியாரின் திராவிட கொள்கைகளை பின்பற்றும் கட்சியைச் சேர்ந்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையிலேயே அண்ணா, பெரியாரை விமர்சித்து வீடியோ ஒளிபரப்பு செய்யப்பட்டது. திராவிட சித்தாந்தங்களை கொள்கைகளாக கொண்ட அதிமுகவில் இருந்து கொண்டு, அண்ணாவின் பெயர் தாங்கிய கட்சியில் இருந்து கொண்டு பெரியார், அண்ணாவை விமர்சிக்கும் போது எதிர்வினையாற்றாமல் முன்னாள் அமைச்சர்கள் மௌனம் காத்தது விமர்சனத்திற்குள்ளானது. இந்த விவகாரத்தை கையில் எடுத்து திமுக கடுமையாக விமர்சித்து வருகிறது. அண்ணாவின் பெயரை பயன்படுத்தவே தகுதியற்றவராக ஆகிவிட்டனர் என அமைச்சர் ரகுபதி விமர்சிக்க, அண்ணாவை விமர்சிப்பதை ரசிப்பதாக சாடிய RS பாரதி உடலில் ஓடுவது அதிமுக ரத்தமா என கேள்வி எழுப்பியதோடு அண்ணா திமுகவா அல்லது அமித்ஷா திமுகவா என சரமாரியாக விளாசியிருக்கிறார். அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெயரை வைத்துக் கொள்வதற்கே தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று சொல்லித்தான் இந்த முருகன் மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள். அவருடைய கட்சியினுடைய பெயரிலேயே திராவிடம் இருப்பதை எடப்பாடி பழனிசாமி தூக்கத்தில் இருக்கின்ற பொழுது அவர் மறந்துவிட்டார். மற்றவர்களும் இன்றைக்கு மறந்துவிட்டு பாரதிய ஜனதாவினுடைய கொத்தடிமைகள் நாங்கள் என்பதை அவர்கள் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கிற அருமையான அடிமைகள் அவர்கள். அத்தோடு அதிமுகவின் IT விங்கும் முருகன் மாநாடு குறித்து விளக்கம் அளித்திருக்கிறது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பேரறிஞர் அண்ணாவின் நெறிப்படி வாழ்பவர்கள் நாங்கள் என்றும், முருகன் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள், உறுதிமொழிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் விளக்கம் அளித்துள்ளது. பெரியார், அண்ணா குறித்த வீடியோ என்பது துளியும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அதிமுக IT விங் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, பெரியார், அண்ணாவை விமர்சித்து வீடியோ ஒளிபரப்பு செய்யப்படுவது பற்றி தெரியாது என்றதோடு, பேரறிஞர் அண்ணா குறித்து விமர்சித்ததால் தான் கூட்டணியில் இருந்து வெளியேறினோம் என்பதை நினைவுபடுத்தினர். அத்தோடு தங்கள் தலைவர்களை விமர்சிப்பதை ஏற்க முடியாது எனவும், கொள்கை வேறு கூட்டணி வேறு எனவும் விளக்கம் அளித்தார். அங்கே போகும்போது பேரறிஞர் அண்ணாவை பற்றியோ பெரியாரை பற்றி இப்படி ஒரு நிகழ்ச்சி அவங்களுக்கு தெரியாது. வாய்ப்பு கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற லோக்கல் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க. இது முருகன்கிறது இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட அது மாநாடு, அது தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முருகன் எல்லாரும் வணங்கக்கூடிய கடவுள். இதுக்கு போனது ஒன்றும் தப்பு இல்லை. அதே போல் அந்த இது தெரியாது, அந்த சப்ஜெக்ட் தெரியாது. அதே போல் அண்ணாவை பற்றி சில விமர்சனங்கள் பண்ணின காரணத்தினாலே எடப்பாடியார் துணிச்சலாக ஒரு தைரியமிக்க தலைவராக அப்போ எப்படி முடிவெடுத்தான்னு தெரியும். எங்களுடைய தலைவர்களை, முன்னோர்களை பேசினா எப்போ ஒத்துக்க மாட்டோம். அதே போல் எங்கள் பொதுச்சியார் தெளிவாக சொல்லுவார், கூட்டணி வேற, கொள்கை வேற. கொள்கையிலிருந்து எப்பவுமே எங்களுடைய தலைவர்கள், குறிப்பாக எடப்பாடியார் அவர்கள் கொள்கை எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டார். திமுகவில் இருந்து பிரிந்து அதிமுகவை தொடங்கிய எம்ஜிஆர் திராவிட சித்தாந்தங்களை தான் பின்பற்றி வந்தார். அதே மாதிரி ஜெயலலிதாவும் திராவிட பாதையில் தான் பயணித்து வந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் அதிமுக என்ற கட்சி தனக்கான அடையாளத்தை இழந்து வருவதாக விமர்சிக்கப்படுகிறது. கூட்டணி என்ற பெயரில் அதிமுக என்ற கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக விழுங்கி வருவதாக அரசியல் நோக்கர்கள் கூறும் விமர்சனத்திற்கு முருகன் மாநாட்டில் நடந்த நிகழ்வுகள் சாட்சியாக மாறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. 2026 தேர்தல் கூட்டணி அமைந்ததில் இருந்தே பாஜக அதிமுகவை அதிகார போக்குடன் கையாண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. கூட்டணி ஆட்சி பற்றி அமித்ஷா பேசியது தொடங்கி பல நிகழ்வுகள் உதாரணமாக முன்வைக்கப்படுகின்றன. இந்த வரிசையில் கொள்கை தலைவர்களை சீண்டும் வகையில் இந்து முன்னணி அமைப்பினர் வீடியோ வெளியிட்டதும் இடம்பெற்றுள்ளது. அண்ணாவை விமர்சித்ததற்காக நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருந்து வெளியேறினோம் என SP வேலுமணி நினைவுபடுத்துவது மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி விரிசலை நோக்கி செல்லுமா என்ற கேள்விக்கு தூபம் போட்டிருக்கிறது. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்ட்மெண்ட் நவ்.